ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது மண்டே மார்னிங் அவங்களுக்காக செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு. அன்றைக்கி வந்து மெத்திகை பரோட்டா, அதாவது வெந்தயக்கீரை கிடச்சிருந்துச்சு. அந்த வெந்தயக்கீரையை வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ட்ரை சப்ஜி மாதிரி ஒன்று பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ரொட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி அந்த வெந்தயக்கீரையை வந்து மாவில் போட்டு அதில் சீரகம், மஞ்சள், கொஞ்சோண்டு வத்தப்பொடி எல்லாமே போட்டு மசாலா பரோட்டா மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். அது வந்து இங்கே ரொம்ப 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 லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெந்தயக்கீரையில் வந்து பரோட்டாஸ். நீங்கள் நம்ம ஊரில் முருங்கைக்கீரை கிடைக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் பரோட்டாஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஊருக்கு வந்தால் முருங்கைக்கீரையில் பரோட்டா செஞ்சு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரியா? அன்றைக்கி மார்னிங் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இதான் கொடுத்துருந்தேன், லஞ்சும் அவங்களுக்கு சாப்பாடுக்கும் இதே கொடுத்துட்டேங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ஒரு நாள் ரொட்டி சாப்பிட்டோமேன்னு சொல்லி அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். குழந்தைக்கு காலையில் பிளெயின் சப்பாத்தியும் ஆளுக்கு சப்ஜி, உருளைக்கிழங்கு சப்ஜி செஞ்சு அவளுக்கு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா மேத்திக பரோட்டாவில் வந்து வெந்தயக்கீரையில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால குழந்தை கொஞ்சம் விரும்பி சாப்பிட மாட்டா. கொஞ்சம் நெய்யெல்லாம் விட்டு தான் நான் பரோட்டா செய்வேன். பட் ஆனால் அவளுக்கு என்னமோ தெரில, சூடாக சாப்பிடும்போது சாப்பிட்ருவா. ஆனால் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் பிட்டர் டேஸ்ட் இருக்கும். அதனால் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து நார்மல் சப்பாத்தி பண்ணி கொடுத்துருங்கன்னா, சரி ஓகேன்னு சொல்லி அவளுக்கு நார்மல் சப்பாத்தி செஞ்சு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு அவளுக்கு கொடுத்துட்டேன். அவள் கொண்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. அப்புறம் அவங்களுக்காக தனியாக அப்படி சப்பாத்தி பரோட்டாஸ் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருந்தேங்க. 26 ஜான்வரி ஆகட்டும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியில் ஹோட்டலில் போய் டின்னர் சாப்பிட்டதாகட்டும், இப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு. லாங் வீடியோ கொடுக்கவே முடியல. ஆல்ரெடி லாங் வீடியோ நிறைய எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்தது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஐ எம் ஸோ சாரி. இனி வீடியோஸ் வந்து லாங் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். பட் ஷார்ட்ஸ் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஷார்ட்ஸ்க்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றிங்க. உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்னென்னா, எங்கள் பில்டிங்கில் நடந்ததில்ல 26 ஜான்வரியில், அதில் வந்து பில்டிங்கில் யார் யார் யூடியூப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம பில்டிங்கில் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதில் நானும், என்னுடைய பேரும் இருந்தது. ஸோ நானும் போய் நம்மளுடைய சேனல் நேம், அப்புறம் நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நான் எவ்வளோ வீடியோஸ் இதுவரை போட்டிருக்கேன், அப்புறம் வந்து வியூ எவ்வளோ பேருக்கு, 7K வரை நமக்கு போயிருக்குங்க. அதையும் நான் 5K 7K வரை எனக்கு வந்து சில வீடியோஸ் போயிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ தான் குரோ ஆகிட்டு இருக்கு என் சேனல் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிது. நான் மைக்கில் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையா, அதில் வந்து நமக்கு இன்னும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிடுச்சு. இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்னும் சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்காங்கன்னு சொல்லணும், என் சேனல் இன்னும் குரோ ஆகிட்டே இருக்குதுன்னு நான் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி பேசினதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான். ஸோ அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நின்று நான் பேசும்போது அவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுங்க. நான் ஸ்கூலில் தான் ஸ்டேஜ் ஏறி பாட்டு படிச்சிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வேலை செஞ்சு அதுக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிருக்குங்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு வந்து வேர்ட்ஸே இல்லை. நிறைய ப்ரைஸ் என் குழந்தை வாங்கியிருந்தா, அவங்க வாங்கியிருந்தாங்க, நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், ப்ளீஸ் பாருங்கள். அன்றைக்கி சப்பாத்தி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து நல்லபடியாக அவங்கள ஆஃபீஸ் அனுப்பி வச்சுட்டேன். சப்பாத்தி சாஃப்டாகவும் வந்திருந்தது, அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், சரியா? லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸுங்க. லாட்ஸ் ஆஃப் அன்பை தவிர வேறு என்னங்க கொடுக்க முடியும்? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் எனக்கான டிஃபன் செஞ்சு சாப்பிட்டேங்க. அதே தான், குழந்தைக்குள்ள சப்ஜி, அவங்களுக்குள்ள சப்ஜி வச்சு நானும் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.